இந்த பக்கம் சின்ன குழந்தை ஏதாவது வந்துச்சா பாத்தீங்களா? இல்லங்க, நான் பார்க்கல. எங்கடா இங்க தானே வந்துச்சு? எங்க போயிருக்கோம்? சரி வா, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். வா. அப்பாடா. பாப்பா, அம்மா, அவங்க போயிட்டாங்க. வா, பயப்படாத, நான் இருக்கேன். வா வா, பயப்படாத, நான் இருக்கேன்ல. சரி, இப்ப சொல்லு, அவங்க யாரு? எதுக்காக கொண்டு துரத்துறாங்க? அவங்க யாருன்னு எனக்கு தெரியலம்மா. என்னை தூக்கிட்டு போய் என் கையில ஒரு தட்டை கொடுத்து எல்லார்கிட்டயும் பிச்சை எடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. ஐயோ கடவுளே. பாப்பா, நீ யாருமா? உன் அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? அம்மா அப்பா எல்லாம் எனக்கு இல்ல, அவங்க சாமி கிட்ட போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. எனக்கு யாரும் இல்லாததுனால யாராவது சாப்பாடு கொடுப்பாங்களான்னு நான் வெளியே போனேன். அப்பதான் அவங்க என்ன தூக்கிட்டு போய் அழாதடா, நீ கண்ணல, நீ அழாத. உனக்கு நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். என்ன, நீ அழக்கூடாது, அழாத. நீங்க என் அம்மா தானே? என் அம்மா மாதிரி இருக்கீங்க நீங்க. நீங்க என் அம்மா தானே? என் கையில தட்டை கொடுத்து பிச்சை எடுக்க சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்க. ஐயோ கடவுளே, சத்தியமா நான் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன் பாப்பா. சரி, உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் உன்னை கொண்டு போய் அங்க விட்டுடுறேன். அதோ அப்படி கொஞ்ச தூரம் போனா எங்க வீடு வந்துரும். சரி வா, நான் உன்னை உங்க வீட்டுல விட்டுறேன். வா. ஊர்கா ஊர்கா ஊர்கா, மாங்காய் ஊர்கா, எலுமிச்சங்கா ஊர்கா, ஊர்கா ஊர்கா. போதும், நிறுத்துங்க. சும்மா கூவிக்கிட்டே இருக்காதீங்க. பாலா, தெரு தெருவா ஊர்கா வைக்கிறதுன்னு முடிவு வந்தாச்சு. அதுல கூவி வைக்கிறதுல என்ன கேவலம்? இப்படி ஆச்சு, 4 பாட்டில் விக்குதான் பாப்போம். ஆமா, நீ பைய தூக்கிட்டு சுத்துறதுக்கு கூலியாச்சும் கிடைக்கும்ல? ஐயோ, என் ஃப்ரெண்டு வீடுங்க, எல்லாம் என் தலை எழுத்து. இங்க பாரு, என்னைக்கோ எழுதினது எல்லாம் மாத்தி எழுதணும்னு நினைக்காத. அசிங்கம் எல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது பாலா. நல்ல சத்தம் போட்டு கத்து. 4 தெருவு கூவி வித்தா தான் பாட்டில் விற்கும். ஊர்கா ஊர்கா, எலுமிச்சங்கா ஊர். இது எப்படி தெரியுமா இருக்கு? பழகி என் பித்தளைக்கு பேரிச்சம்பழம்னு கத்துவாங்களே, அப்படி இருக்கு. ஏன் பாலா, இந்த டோன் நல்லா இருக்க. பழைய ஐயம் பித்தளைங்கிறத டெலீட் பண்ணிடு. எலுமிச்சங்கா மாங்காய உள்ள போடு. கூவு கூவு, நிறைய பாட்டில் விற்கும். நான் சொல்ல மாட்டேன், எனக்கு அசிங்கமா இருக்கு. அம்மா ஊர்கா கூவு. நான் சொல்ல மாட்டேன், எனக்கு அசிங்கமா இருக்கு. நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்ப அழுது பிரயோஜனம் இல்ல பாலா. ஒழுங்கா பாட்டில தான் விற்காம போனோம்னு வச்சுக்க. ரேணுகாவோட ரியாக்ஷன் நினைச்சு பாரு. அவ ஏற்கனவே கண்ணுல மிளகாப்பொடி போட்ட மாதிரி தான் நம்மள பாக்குறா. எல்லா மனுஷனுக்கும் கஷ்டம் கேப்சூல்ல வரும், நமக்கு பாட்டில் பாட்டிலா வருது. அம்மா ஊர்கா, ஐயா ஊர்கா, குழந்தை ஊர்கா. ஏங்க, அது என்ன குழந்தை ஊருகா? காரம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லி சேல்ஸ் பண்ணிடுவேன், டெக்னிக். அம்மா ஊர்கா, ஐயா ஊர்கா, அம்மா ஊர்கா, அம்மா ஊர்கா, ஐயா ஊர்கா. வெயிலுக்கு யாரும் வெளியவே வர மாட்டாங்க. யோயோ, யாரு நீ? ஏங்க, ஊர்கா ஊருகா, ஊர்கா ஊர்கா, எலுமிச்சங்கா ஊருகா. ஆவக்கா ஊர்கா. அம்மா அம்மா, ஐயா ஐயா, இங்க யாராவது வாங்கல. வராரு. வணக்கம் சார். என்னென்ன ஊருகா வச்சிருக்கீங்க? எலுமிச்சங்கா ஊர்கா, ஆவக்கா ஊர்கா, எல்லாருக்கும் வாங்கிக்கோங்க சார். இங்க டாக்ல உண்டா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வாங்க. இத பாருங்க, இது எலுமிச்சங்கா ஊருகா, இது வந்து ஆவக்காய் ஆவக்காய் ஊறுகாய். ஊருகா. என்ன இருக்கு? இதே கம்மியா இருக்கு. இது வெறும் சாம்பிள், நக்கி பாக்குறதுக்கு. ஓ, இருக்கட்டும். இல்ல பரவாயில்ல. ஆமா, இது என்ன? இருக்கு, எடுங்க. அந்த பாட்டில இது வந்து 75 ரூபாய், இது 25 ரூபாய். கம்மியா போட்டிருக்கோம். எனக்கு ஒரு பாட்டில் ரெண்டு போதும். நூறு இது ரூபாய். வேற ஏதாவது வேணுங்களா? எடுத்து காட்டுங்க. இல்ல, ஒண்ணு போதும் சாம்பிளுக்கு, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். சரி சரி. இந்த இடத்து சொல்லுங்க, நாங்க சரி, திரும்ப வரோம். சரிங்க. ஃபோன் பண்ணுங்க, அதுலயே நம்பர் இருக்கு. ஓ, இதுல நம்பர் இருக்கா? சரிங்க, நிச்சயமா கூப்பிடுறேன். தேங்க்யூ சார். நல்ல நன்றி. ஊர்கா, சாப்பிடுங்க. நம்ம ஊர்கா வித்து போச்சு. வெரி குட், நான் சாப்பிடுறேன். தேங்க்ஸ்ங்க. இவர் நேத்து நம்ம கிட்ட ஊர்கா வாங்கினவர் தானே? ஆமா, நம்ம ஊர்கா டேஸ்ட்ல மயங்கி 300 பாட்டில் வாங்கணும்னு வந்திருக்காரு. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வீட்டுல அம்மா நல்லா இருக்காங்களா? குழந்தையெல்லாம் நல்லா இருக்கா? ஆமா, ஊர்கா வாங்கினீங்களே, அம்மா சாப்பிட்டு பார்த்து என்ன சொன்னாங்க? கேப்பையா?
என்ன திமிரு உனக்கு? உன்னெல்லாம் நாடு கடத்தி நடு ரோட்ல கழுவு எத்தனையா? ஐயோ என்ன சார் சொல்றீங்க? அற்புதமான ஊறுகாயாச்சே. ஏன் பாலா இவருக்கு ஆவக்காய் கொடுத்தோமா எலுமிச்சங்காய் கொடுத்தோமா? ஆவக்காதான். ஓ ஆவக்காய் கொடுத்தோமா? இன்னைக்கு வடுமாங்காய் இருக்கு, வாங்கிக்கோங்க சார். கொன்னுடுவேன். நீங்க கொடுத்த ஊறுகாய் தின்னுட்டு வீட்டுல அத்தனை பேருக்கு வயித்தால போச்சு தெரியுமா? வாந்தி மயக்கம் ஒண்ணு இல்லையே. வந்துச்சுமா, வாந்தி மயக்கம் வந்துதான் என் ஒய்ஃப் என் பசங்களுக்கெல்லாம் ஆஸ்பத்திரியில வச்சு ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்காங்க. மரியாதையா என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, இல்ல நடக்கிறதே வேற. என்ன சார் இப்படி பேசுறீங்க? ஊறுகாங்கிற பேர்ல நாங்க கொடுத்தது ஊக்க மருந்து, அத போய் குறை சொல்றீங்க? ஏன் சொல்ல மாட்டேன்? மரியாதையா என் பணத்தை திருப்பி கொடுத்துரு. நேரா ஆஸ்பத்திரிக்கு வந்து ஆஸ்பத்திரி செலவு ஏத்துக்க, இல்லனா உன்னை கன்சூமர் கோர்ட் வரைக்கும் இழுத்துருவேன். இழுப்பீங்க. டேஸ்ட் பண்ண எதையும் நாங்க ரிட்டர்ன் வாங்க மாட்டோம். விட்டா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுப்பீங்க போல இருக்கு. இது நல்லா தான் இருக்கு. 2 பேர் போலீஸ் ஸ்டேஷன் நடங்க. என்னங்க இது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடங்கன்னு சொல்றா. நீ தான் போட்டு கொடுத்துட்டிய. போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வர முடியாதுங்க. வர முடியாது. அப்பனா என் பணத்தை இப்பவே கொடு. பணத்தை எப்படி தருது? நீங்க ஊறுகாய் பாட்டில வாங்கி சீல உடைச்சு திரும்பிட்டீங்க. ஆமா. கம்பெனி ஒத்துக்காது. அதெல்லாம் அதெல்லாம் ஒத்துக்காது. முடியாது. மரியாதையா இப்ப பணத்தை கொடுங்க, இல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க. வரமாட்டேன். ஐயோ, நான் வரமாட்டேன். விடியா விடு. வரமாட்டேன். அப்புறம் விடு. விடுங்க. யா. விடுங்க சார், விடுன்னு விடுங்க. சொல்றேன்ல. பாப்பா எங்கம்மா என்ன கூட்டிட்டு போற? வாங்க சொல்றேன். என்ன பாப்பா, உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு தானே சொன்ன? நீ என்னடா கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? அம்மாடி மஞ்சு, எங்கம்மா போயிருந்த? அவ சரியாதாம்மா சொல்றா. எங்க தங்கி இருக்குமோ அதானம்மா வீடு. கோயில் மாதிரி வீடு அமையாதவங்களுக்கு இந்த கோயில் தானம்மா வீடு. அம்மாடி மஞ்சு, எங்கம்மா போயிருந்த? உன்னை காணும்னு 2 நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்தேன். வெளியில போறதா இருந்தா சொல்லிட்டு போக வேண்டாமா? பாவம் குழந்தை பசியோட இருப்பான்னு பிரசாதம்லாம் எடுத்து வச்சிருந்தம்மா. சாமி, உங்களுக்கு இந்த பொண்ணு தெரியுமா? தெரியுமாவா? அவ அப்பா அம்மா இறந்த பிறகு அவ இருக்கிற இடமே இந்த கோயில் தானேம்மா. என்ன சாமி சொல்றீங்க? ஆமாம்மா, கடவுள் எப்பவுமே தனக்கு நெருக்கமானவங்களை தங்கூடவே வச்சுக்கணும்னு நினைப்பாருன்னு சொல்லுவாங்க. மஞ்சு விஷயத்துல அது பிரத்யட்சமா இருக்குமா. பாவப்பட்ட குழந்தைம்மா, 2 வேளை பசிக்கு சாப்பாடு போட கூட இவளுக்கு யாரும் இல்ல. இங்க வந்து நிப்பா, நான் பிரசாதம் கொடுப்பேன், அதை சாப்பிட்டுட்டு குழையடி ஓரமா போய் தண்ணியை குடிச்சிட்டு படுத்தும் கிடப்பா. என் அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் இந்த தாத்தா தான் எனக்கு சாப்பாடு கொடுப்பாரு. இவர் தான் எனக்கு அம்மா மாதிரி இருந்தாரு. ரொம்ப தங்கமான பொண்ணுமா. சின்ன சின்ன காரியங்களை கூட ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணுவா. கூட்டி பெருக்கிறது, தண்ணி பிடிச்சு கொடுக்கறது, பூ கட்டி கொடுக்கறது, எதை சொன்னாலும் முகத்தை சுளிக்காம செய்வா. பகவான் தனக்குன்னு இவளை தேர்ந்தெடுத்துட்டான்னு நான் நினைச்சுப்பேம்மா. சாமி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ்வளவு நாளா இவ்வளவு அன்பா அக்கறையா சாப்பாடு போட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இவ இங்கேயே காலம் பூரா இருக்க முடியுமா சொல்லுங்க? 2 நாளா காணோம்னு சொல்றீங்களே, ஆனா இவ எங்க போனா, இவளுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதைத்தானமா முதல்ல நானும் கேட்டேன். ஏமா மஞ்சு, எங்கம்மா போன நீ? அப்படியே போனேனா 2 பேரும் என்ன துரத்திக்கிட்டே வந்தாங்க. என்னன்னு கேட்டேனா, இந்த சட்டையெல்லாம் போட்டு விட்டு ஒரு தட்டை எடுத்து கொடுத்து என்ன பிச்சை எடுக்க சொன்னாங்க. எனக்கு அழுகழுகே வந்துருச்சு தெரியுமா. என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். அவங்க என்ன பின்னாடியே துரத்திட்டு வந்தாங்க. அப்பதான் இந்த அம்மா என்ன பார்த்து அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துனாங்க. அட கடவுளே, இந்த குழந்தைக்கு ஏன் இதெல்லாம்? உன்னை யாருமா வெளியில போச்சோன்னா எப்பவும் போல நீ கோயிலே இருந்திருக்க வேண்டியதானே? நான் எங்கேயும் போல தாத்தா. எப்பவும் மாதிரி முந்தா நேத்து நீங்க கோயில மூடினதும் பக்கத்து ஸ்கூல் வராண்டால போய் படுத்துக்கிட்டேன். காலையில எழுந்திருச்சு கோயிலுக்கு வரப்போ ரொம்ப பசிச்சது தாத்தா. அப்போ 2 பேர் என் பின்னாடியே வந்தாங்க.
எதுக்கு என் பின்னாடி வரீங்கன்னு நான் கேட்டேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம், உனக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டாங்க. ரொம்ப பசிக்குது, ஒரே ஒரு பண்ணு வாங்கி தரீங்களான்னு கேட்டேன். டிஃபன் வாங்கி தரேன், நீ என் கூட வரியான்னு கேட்டாங்க. சரின்னு நானும் போயிட்டேன் தாத்தா. அட கடவுளே, இந்த குழந்தைக்கு ஏன் இப்படி சோதனை கொடுக்கற? சாமி, இவ நிரந்தரமா ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கணும்னா நீங்க இவளை ஏதாவது ஒரு நல்ல இடத்துல சேர்த்து விடுறதா நல்லதுன்னு எனக்கு படுது. அது சரி, நீ யாருன்னு சொல்லவே இல்லையம்மா. நான் யாருன்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சாமி. இப்போதைக்கு மஞ்சு நிலைமைதான் எனக்கும். விடுங்க சாமி, என் கதை எதுக்கு? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கஷ்டம்னாலும் கஷ்டமும் ஒண்ணுதான், வேதனையும் ஒண்ணுதான். பகவானே, சரி விடுமா. கடவுள் யாரையும் ரொம்ப நாள் சோதிக்க மாட்டாமா, எல்லாம் சரியாயிடும்மா. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, அதிகாலை 3-4 மணிக்கெல்லாம் இருட்டாதான் இருக்கும். ரொம்ப இருட்டா இருக்குன்னு பயப்படக்கூடாது, சீக்கிரமா விடிஞ்சிடும்னு நினைச்சுக்கணும்மா. நீங்க சொல்றது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஆனா வாழ்க்கைங்கிறது ஆண்டவன் கையில இருக்கா இல்ல சாத்தான் கையில இருக்கான்னு தெரியல சாமி. ஆனா இந்த குழந்தைக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்க சாமி. இவள இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு மனசுக்கு தோணுது. வாஸ்தவம் தான்மா. எனக்கு தெரிஞ்ச சில பேர்ட்ட ஏதாவது அனாதை விடுதலை சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிருக்கேன். யாரும் இன்னும் நல்ல பதிலோட வந்தபாடு இல்ல. நேற்று ஒருத்தர் வந்தார், அந்த நேரம் பார்த்து குழந்தை கோயில்ல இல்லம்மா. சாமி, நான் ஒண்ணு கேட்கலாமா? கேளுமா. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா மஞ்சுவ என் கூட கூட்டிட்டு போலாமா? பார்த்தா நல்லவ மாதிரிதான் தெரியுது. நான் என்ன சொல்றது? ஆனா நீ ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்றியம்மா? நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லல சாமி, எனக்கு ஆதரவுக்கு யாரும் இல்லைன்னு தான் சொல்றேன். ரெண்டும் ஒண்ணுதானம்மா. மஞ்சுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் ஏற்பாடு பண்றது வேணா உங்களுக்கு சிரமமா இருக்கும். ஆனா எனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்காது இல்லையா? புரியலையே. எனக்கு நீங்க ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் வாழ்ந்துருவோம். எந்த வேலைனாலும் பரவாயில்ல சாமி, வீட்டு வேலைனா கூட நான் செய்ய தயாரா இருக்கேன். உன்னை பார்த்தா வீட்டு வேலை செய்யற மாதிரி தெரியலையேம்மா. சொந்தமா ஒரு வீடு இருந்தா அந்த வீட்ல அதே வேலையை தானே சாமி செஞ்சுட்டு இருக்க போறேன். ஒதுங்கவே இடம் இல்லாதவளுக்கு யாரு கூப்பிட்டு வேலை கொடுத்தாலும் அதானே சாமி வீடு கோயில் எல்லாமே. சரிம்மா, அப்படின்னா ஒண்ணு பண்ணு. இந்த அட்ரஸ்ல இருக்கவா நேக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா, வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தா. நீ நேரா போய் பாரு, நான் போன் பண்றேன். இது பாருமா, கண்டிப்பா நோக்கு வேலை கிடைக்கும். ரொம்ப நன்றி சந்தோஷமா சாமி. போயிட்டு வாம்மா. நான் வரேன். மஞ்சு, அவங்க Bye. சொல்லி கேட்டு நடந்துக்க, சமுத்தா போயிட்டு வா. பகவானே, என்ன வீட்ல யாரையும் காணோம்? ஆ? லக்ஷ்மி, கௌரி, அடடடடடா, என்ன வெயில்! அப்பா வாங்க நீ. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் நீ. ஆமா, எங்க கௌரிய காணோம்? அவ ரூம்ல இருக்கா, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஐயோ, இருமா, நானு எங்க பரம்பரை நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அத கௌரிக்கு போட்டு அழகு பார்க்கணும், அதுக்காக தான் வந்தேன். நீ வேலைய பாரு. லட்சுமி, குடிக்கிறதுக்கு ஏதாவது சில்லுன்னு வாங்கிட்டு வா. கௌரி, அடடே, உட்காருமா, உட்காரு உட்காரு. இத பாரு, இது எங்க வீட்டு பரம்பரை நகை. இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். இதெல்லாம் உனக்கு போட்டு பார்த்து அழகு பார்க்கணும்னு தான். இந்த பாத்தியா, இந்த டிசைனை பாரு. இப்பெல்லாம் இது கிடைக்கவே கிடைக்காது. இது எங்க கொள்ளு பாட்டி அவங்க மகளுக்கு போட்டு அவங்க பேத்திக்கு போட்டு எங்க அம்மாவுக்கு வந்து நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன, எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லையா, அதான் உனக்கு போட்டு அழகு பார்க்கலான்னு. அடடே, எப்படி இருக்கு இந்த பாத்தியா? இது அந்த காலத்து கல்லு வளையல்.
இதுக்கு பேரு கெட்டி வளையல்னு சொல்லுவாங்க. இது இப்ப இந்த டிசைன் கிடைக்கவே கிடைக்காது. எத்தனை பவுன் தெரியுமா? இதெல்லாம் பரம்பரையா எங்க வீட்ல இருந்து வந்தது. இதெல்லாம் நான் போட்டு அனுபவிச்சுட்டேன். இந்தா இப்ப நீ போட்டு பாரு. போட்டு இது டைமண்ட் கட்டிங் ஜிமிக்கி. இது வந்து எங்க பாட்டி போட்டு எங்க அம்மா போட்டு அதுக்கப்புறம் நான் போட்டிருந்தேன். இப்ப நான் போட முடியாதுல்ல, எனக்கு பொம்பளை பிள்ளை இல்ல. அதுதான் நீ தானே எங்க வீட்டு பொம்பளை பிள்ளை வாரிசு. அத கழட்டிட்டு இத போட்டுக்கிட செல்லம். இத பாரு கண்ணு, என்ன அழகா இருக்குன்னு. இதெல்லாம் உனக்கு தான். உன் முகத்துக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? இத பாரு, இது கஜலட்சுமி போட்டது. பாரு எப்படி அழகா இருக்குன்னு. போட்டுக்க செல்லம். அம்மாடி, இப்ப உன்னை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே நம்ம ஊர் கோயில் இருக்கிற அம்மன் சிலை மாதிரியே இருக்கிற என் கண்ணு. கௌரி, என்னாச்சு உனக்கு? வழக்கமா எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி படபடபடன்னு 4 வார்த்தை பேசுவ. இப்ப என்னமோ மௌன வரத மாதிரி வாயே திறக்காம இருக்க. ஏய், இந்த கல்யாணம் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கத்த. பிடிச்சிருக்குன்னு உன் வாய் தான் சொல்லுது. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. அம்மாடி, நான் உன் வயசெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். என்ன நீ ஏமாத்தணும்னு மட்டும் நினைக்காத. கௌரி, நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் சொல்ற மாதிரி செஞ்சேன்னு வை. உனக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். அம்மாடி, நீ என்ன பண்ற? கல்யாணத்தன்னைக்கு முகூர்த்தத்துக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் சொல்லாம எங்கேயாவது ஓடி போயிடு. பொண்ணே இல்லைன்னா கல்யாணம் எப்படி நடக்கும்? நின்னு போயிடும்ல. அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு மெதுவா திரும்பி வா. இந்த தாலி கட்டுறதுக்கு முன்னால கல்யாணம் பொண்ணு காணாம போயிடுச்சு, மணப்பெண் மாயம் அப்படின்னு பேப்பர்ல எல்லாம் வரும்ல, வரட்டுமே அந்த மாதிரி வச்சுக்கேன். என்ன நீ திரும்பி வந்தோன்னு உங்க அப்பா அம்மா 4 திட்டுவாங்க, அவ்வளவுதானே, வாங்கிக்கிட்டா போச்சு. பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை தொலைக்கிறத விட திட்டு வாங்கிக்கிறது ஒண்ணு பெருசு இல்லையே. செல்லம், இதெல்லாம் ஓ நல்லதுக்கு தாண்டி சொல்றேன். ஆமாமா, எனக்காக தான் சொல்றீங்க. ஆடு நினைதுன்னு ஓன அழுத கதை எனக்கு தெரியும். என்ன உசுப்பேத்து விட்டா நீங்க சொல்ற மாதிரிலாம் நடந்துரும்னு கனவு கூட காணாதீங்க. எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ இந்த கல்யாணம் நடக்கும். அதை யாரு நினைச்சாலும் நிறுத்த முடியாது. ஏண்டி, என்கிட்டயே சவால் விடுறியா? கல்யாணம் பண்ணிட்டு ஏன் வீட்டுக்கு தானே வரணும்? அப்ப இருக்குடி உனக்கு வேட்டு. நல்லது சொன்னா இந்த காலத்துல யாரு கேக்குறேங்கிறாங்க? பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சீரழியணும்னு ஓன் தலையெழுத்து. அதை மாத்தவா முடியும்? எப்படியோ போ. அத்தை, இந்தாங்க, இதை நீங்களே எடுத்துட்டு போங்க. உனக்கு அகங்காரம் தாண்டி. உன்னைய நான் கவனிக்கிற விதத்துல கவனிச்சுக்கிறேன். அத்தை, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு யோசிக்கலமா, ஒண்ணு இல்லை. நான் வரேன். பாட்டி, பாட்டி. காயத்ரி, நான் காலேஜ் போயிட்டு வரேன் பாட்டி.
ரெடி ஆயிட்டியா ஜாக்கிரதையா போயிட்டு வா. அம்மா அம்மா காயத்ரி எப்படிம்மா இருக்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். வா லட்சுமி. வணக்கம்மா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. காயத்ரி போ, அம்மாவுக்கு காஃபி போட்டு கொண்டு ஐயோ வா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. நீ போ, போட்டு கொண்டு வாமா. ஆமா, நீயே இங்கேயே நிக்கிற, உள்ள வா. வா. சரிம்மா. வா லட்சுமி, உட்காரு. அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? நல்லபடியா நடந்துட்டு இருக்குமா. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். காஃபி குடி. என்னம்மா? இந்தம்மா உன் தங்கச்சியோட கல்யாண பத்திரிக்கை. அம்மா என்னம்மா எனக்கு போய் நின்னுகிட்டு? உட்காருமா. இல்லம்மா, முதல் பத்திரிக்கையை உனக்கு தான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சாமி கிட்ட கூட வச்சு கும்பிடல. ஏன்னா நீ தானே எங்க குலசாமி. அம்மா என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? பெரிய வார்த்தையா? நீ என்ன செஞ்சிருக்கன்னு உனக்கே தெரியல. நம்ம குடும்பம் மறுபடியும் சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு காரணம் நீதானம்மா. நீ சொல்லலன்னா குமார் கௌரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டான். இந்த கல்யாணம் உன்னாலதாம்மா நடக்குது. ஆனா இந்த கல்யாணத்துல நீ கலந்துக்க முடியாதும்மா. தன